சர்ப்பத்தினுடைய வித்து இந்த பூமியில வர்றதுக்குரிய பாதை ஒரே ஒரு பாதை தான், அது ஏவாள் மட்டும்தான் இல்லையா? அந்த பாதையை தவிர வேற எந்த பாதையிலையும் இந்த சர்ப்பம் பூமிக்குள்ள நுழைய முடியாம இருந்துச்சு. அதுக்கு பெண் இடம் கொடுத்துட்டா. இந்த பெண் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதுன்னு பார்த்தா, அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்துச்சு. அப்போ சர்ப்பத்தை பார்த்த உடனே இவளுக்கு என்னது உண்டாச்சு? இச்சை உண்டாச்சுது. அது மட்டுமல்ல, பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? இன்பமா இருந்துச்சு. 3 காரியங்களை நீங்க கவனிச்சுடுங்க. இந்த 3 காரியத்தின் நிமித்தமா தான் மனுஷ வம்சமே வீழ்ச்சியில் விழுந்துச்சு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் யாரா இருந்திருப்போம்? தேவ புத்தர்களா இருந்திருப்போம். உங்க கையில என்ன இருந்திருக்கும்? சகல அதிகாரம் இருந்திருக்கும். இப்ப வெளியே போய் பாருங்க, ஒண்ணுக்குதாவது நாய் கூட நினைச்சது பார்த்து குறைக்க வேண்டாம் பாருங்க. அநேக நேரங்கள்ல இந்த காலை பாருங்க, மோட்டார் சைக்கிள் குறுக்க யார் வரா? இல்ல இல்ல, நாய்க்குள்ள லூசிபர் வந்து நிக்கா. ஏன் இந்த ஆளை நினைச்ச கூடாது, விடக்கூடாது. இப்போ சாசுக்கு உலகத்துள்ள சபை பற்றி கண்ணா கவலையே பட மாட்டான். கேட்டா என்னப்பா அங்க சபை நடக்கு, இங்க லட்சம் பேர் கூடுறாங்க, 10 லட்சம் பேர் கூடிருக்காங்களா, நீ போலியா? அதெல்லாம் நம்ம ஆட்கள் தான்ப்பா, கூடட்டும் என்ன ஓடட்டும் சத்தம், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், வேணா டான்ஸ் ஆடட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. நீ இந்த தாராவிக்குள்ள போயிருக்கே, அதுவும் ராஜீவ்காந்தி நகருக்குள்ள அந்த சின்ன சபைக்குள்ள. சின்ன சபையா? இதுதான் யாரு டேஞ்சர். இது எல்லாம் என்னதாக போகுது? தேவ புத்திரர்களாக துடிக்குது. ஆகினால எல்லா படையும் எங்க அனுப்பி வை? ராஜீவ்காந்தி நகருக்கு அனுப்பு, சுத்தில நிக்கட்டும். இப்போது சூழ்ந்து நிற்கும். ஆனா நம்ம மத்தியில யார் இருக்கா? தேவாதி தேவன். இதோ உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் எங்க இருக்க? உன் கூட இருக்கு. ஆகினால பயப்பட. பைபிள் சொல்லுது 3 காரியத்துல இந்த பெண் வீழ்ச்சி அடைகிறார். இந்த 3 காரியத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிடலாம். இந்த விருட்சத்தை பாக்குறாவா? கனியே இல்ல. இந்த விருட்சம் எப்படி இருக்குதா? பாக்குறதுக்கு இன்பமா இருக்குது அவளுக்கு. அது இன்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விருட்சம். அது மட்டுமல்ல, புசிப்புக்கு அது எப்படி இருக்கு? நலமானது. பார்வைக்கு இன்பத்தை கொண்டு வருது. விருட்சம் புசிக்கிறதுக்கு, விருட்சத்தை புசிக்கிறதுக்கு கனியே இல்ல. 3வது காரியமா, அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். இந்த விருட்சம் பூமியிலிருந்து முளைச்சது இல்ல. இத தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அங்க வச்சார். அப்போ ஜீவ விருட்சம் யார் என்ன சொல்றீங்க? அவர் கண்ணு இருக்கா, காது இருக்கா, கால் இருக்கா, நம்மள மாதிரி உடம்பு இருக்கா? அப்போ அந்த விருட்சத்திலே என்ன இருக்கும்? காலு கையெல்லாம் இருக்கும் இல்லையா? கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் வேற ஒருவர் என்ன செய்யல? கெட்டு போகல. அந்த கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் நம்ம கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். பூமி உபத்திரத்துக்குள்ள போகக்கூடிய நேரம். அந்த நாட்கள்ல நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம திரும்பவும் என்ன ரூபத்துக்குள்ள போயிடணும்? தேவ குமார்களா ஆகி ஆகணும். இந்த காரியம் நடக்காம ஆண்டவர் பூமியை அடிக்க முடியாது. இந்த பூமியில ஒரே ஒரு தேவ புத்திரன் இருந்தா கூட இந்த பூமியை அவர் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. கேரண்டி. ஆபிரகாம் வாதாடல இல்லையா? 10 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டோம்ப்பா, 5 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். லோத்து ஒருத்தன் தானே இருந்தான், ஏன் அழிக்க கூடாது? அவனை என்ன செய்தாரு? வெளியெடுத்து விட்டார். ஒரு நீதிமான், அவனை கூட என்ன செய்தார்? காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகையினால இந்த வீழ்ச்சிக்குள்ள இந்த ஸ்திரீ வந்துட்டா. இந்த 3 இச்சையும் வேதம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு நீ தேவபுத்திரனா இருந்தா, நீ தேவகுமாரனா இருந்தா, உங்ககிட்ட சாசு வந்து பேசுறது எதை பேசும்? இந்த 3 தான் பேசும். நீ இந்த 3 வீழ்ச்சி அடையலைன்னா ஜீவனத்தின் பெருமை இருந்துச்சு இல்லையா? யார மாதிரி ஆகணுமா?
தேவர்களை போலாகணும் இல்லையா? யாருக்கு தான் வேண்டான்ட்டு என்ன இருக்கும்? இப்போ ஆண்டவர் வந்து உங்களெல்லாம் தேவர்களாக்குறான்னு வச்சுடுவோம். நீங்கள் வேண்டான்னு சொல்லுவீங்களா? வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் இயற்கையிலே தான் வச்சிருந்தார் அந்த பாதையை. ஏவாள் அதை நினைச்சிட்டா, கெடுத்துட்டா. இந்த சாசம் சொல்லித்தான் தேவர்கள் ஆகணுமாங்க. இவன் உண்மையிலே ஆதாமுக்கு குழந்தை பெற்று கொடுத்திருந்தான்னா அந்த குழந்தை யாரா இருக்கும்? தேவகுமாரனா இருக்கும். இந்த பூமி முழுது யாரால் நிரப்பப்பட்டிருக்கும்? தேவ புத்திரர்களால் நிரப்பப்பட்டிருக்கும். இது அரசாட்சி யார் பண்ணிருப்பா? கிறிஸ்து பண்ணிருப்பார் இல்லையா? தேவாதி தேவன். ஆனா சாசை இடையில வந்துட்டான், உள்ளவது நின்றான். இது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் திங் பாருங்க. இது நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு விருப்பம் இருந்துச்சு தேவனுடைய வித்துக்களை கொண்டு வரதுக்கு. சீட் வேற ஒண்ணும் வேண்டாம். ஏவாள்ல இருந்து ஒரு குழந்தை, ஒரு வித்து வெளியே வந்துச்சுன்னா அந்த வித்து எத்தனை வித்துக்களை கொண்டு வரும்? 100 வித்துக்களை அது கொண்டு வரும். ஆதாம் 800 வருஷங்கள் திரும்பவும் உயிரோடு இருந்து என்ன செய்தார்? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்க, ஆதாம் 130 வயசாகும் போது யாரை பெற்றான்? சேத். ஸ்ரீலங்கா பக்கத்தில் அந்த பாலம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த பாலத்துக்கு பேர் என்ன பேரு? அதுக்கு பேர் என்னது? ஆதாம் பாலம். அதுக்கு பேர் என்னது? ஆதாம் பாலம் வச்சிருக்குது. அங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? அதுக்கு பேர் என்ன பேரு? சேது. அது சேது இல்ல, சேத்து பத்துடுங்க. அது யாரு? சேத்து. ஆதாமுக்கு குமாரன் யாரு? அப்ப இந்த பாலம் யாருக்குள்ளது? சேத்துக்குள்ளதுன்னா அது இன்னைக்கு யாருக்குள்ளது? நமக்குள்ளது. பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த ஆதாம் சீட் தேடனா, சீட் அவன் கொண்டு வந்திருக்கணும். இந்த வித்துக்களை ஆண்டவர் கொண்டு வரணும் விரும்பினார் ஆதாம் மூலமா. ஆனா அந்த வித்துக்களை என்ன செய்ய முடியல? கொண்டு வர முடியல. காரணம், இந்த வித்துக்கள் வரவிடாதபடி சாஸ் வந்து அங்க நிக்கிறான். இப்போ இன்னும் பிளான் பாஸ் ஆகல. நம்ம இன்னும் அந்த பிளானுக்குள்ள போகல. ஆனா இவன் பிளானோட வந்துட்டான். வந்து ஏவாள் மூலமா தான் இந்த வித்துக்களை என்ன செய்யணும்? இந்த பூமியில வர முடியும். வேற பாதையே கிடையாது. அப்ப இந்த வித்துக்களை அவ கொண்டு வர்றதுக்கு முன்னால, அல்லது ஆதாம் கொண்டு வர்றதுக்கு முன்னால நான் என்ன செய்வேன்? என்னுடைய வித்துக்களை என்ன செய்வேன்? பூமியில கொண்டு வந்துடுவேன். இப்ப அந்த வித்துக்களை கொண்டு வந்தாச்சுன்னா பூமியில எத்தனை வித்துக்கள் தோண்டியாச்சு? 2 வித்துக்கள். இப்போ இந்த 2 வித்துக்களும் பழகி பெருகும் போது பாருங்க, வித்துக்கள் பருகுது. ஆதாமுடைய வித்தை விட இவனுடைய வித்து அதிகமா பரவுமா குறையா பரவுமா? என்ன செய்யும்? அதிகமா பரவும். ஏன் அதிகமா பரவும்? என்னவா? கலப்படம். சரி, வேற யாருக்காவது ஸ்ட்ரைக் ஆகுதான்னு சித்தி நான் பார்க்கணும். அது அவனுடைய சித்தம். அதான் விரும்பிட்டானே. அவன் தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து தானே இருக்கான். விலங்கு நிறைய குட்டி போடும். ஆனா அது சர்ப்பத்தினுடைய வித்து அதிகமா வருமா? இல்ல ஆதாமுடைய வித்துக்கள் அதிகமா வருமா? பாருங்க, 130 வயது ஆகுது யாருக்கு? ஆதாமுக்கு. அப்ப அவனுக்கு சேத்துக்கு முன்னால யார் இருக்கா? இப்போ காயின் மட்டும்தான் இருக்கான் இல்லையா? அப்ப இந்த 130 வருஷத்துக்கு இடையில மற்ற பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுதா? சொல்லல. ஆனா அதுக்கு பிறகு வரும்போது 800 வருஷமா அவன் என்ன செய்தானா? குமாரர்களையும், இப்ப பெண் பிள்ளைகளை பற்றி சொல்லுது இல்லையா? குமாரத்தி. இப்ப இந்த 800 வருஷம் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றிருந்தான்னா
எத்தனை குடும்பம் இருக்கும்? பெரிய குடும்பம் இல்லையா? எவ்வளவு எவ்வளவு குடும்பம் இருக்கும்? 800 வருஷம் உயிரோடு இருக்கான். அதுக்கப்புறம் 800 வருஷம் பொட்ட பிள்ளைகளையும் ஆம்பளை பையனையும் பெற்று தள்ளி இருக்கான். இதுகள் எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கும், எவ்வளவு பெரிய நகரமா இருந்திருக்கும். அப்போ காயின் எங்க இருந்து தான் பொண்ணு எடுக்கணும்? இங்க இருந்து தான் எடுக்கணும் இல்லையா? அப்ப அவன் யாரை கட்டியிருக்கணும்? தன்னுடைய சகோதரி.